Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்ட்டா டிசம்பர் 6ஆம் தேதி 2023ஆவது வருடம் பெங்களூர் சிட்டில இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிடலுக்கு மதியம் 1 மணி பக்கம் ராணி அப்படிங்கிற 24 வயது பெண்மணி ரொம்ப அவசரமா ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்றாங்க. அந்த பேஷண்ட்டை பார்க்கவே ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடம்பு ஃபுல்லாவுமே தீ காயங்கள். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து செக்அப் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை ஐசியூ வார்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ராணி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு கேஸ் லீக்கேஜ் ஆனது தெரிய வந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஏதோ தீ பற்ற வச்சிருப்பாரு போல. திடீர்னு சமையல் ரூம் ஃபுல்லாவுமே கேஸ் பத்திக்கிச்சு. அவரோட உடம்பு அதில் பத்திக்கிச்சு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தண்ணி ஊற்றி அமைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. பொதுவாகவே ஆக்சிடென்ட் கேஸ் ஆகட்டும், சூசைட் கேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி தீக்காயங்களில் உயிர் போகிற நிலைமையில இருந்தால் கண்டிப்பாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இது நேச்சுரல் டெத்தா இல்லை மர்டரா அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸையும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அவரோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த என்கொயரியில தான் தெரிய வருது அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்டே ஒரு போலீஸ் தான். வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சஞ்சய் அப்படிங்கிற கான்ஸ்டபிள் தான் இவரு. சஞ்சய்க்கு 30 வயசு ஆகுது. இவருக்கு என்ன கல்யாணம் ஆகல, குடும்பமும் எது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா கூட வந்த பொண்ணு யாரு, ராணிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. சஞ்சயோட ஃப்ரெண்டு தான் ராணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸு, டாக்டர் எல்லாருமே ஆரம்பத்தில் ராணி சஞ்சயோட ஒய்ஃப்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒருவேளை இவங்க தான் சஞ்சய் ஏதோ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு உருவாகுது. ஒரு 2 நாள் பக்கம் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் சஞ்சயே போலீஸ்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சஞ்சய் கிட்ட போய் அவங்களோட என்கொயரி எல்லாத்தையுமே பண்ணும்போது சஞ்சய் என்ன சொல்றாரு, ராணி சொன்ன அதே விஷயத்தை தான் திருப்பி சொல்றாரு. கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன், கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அதுல நடந்த ஆக்சிடென்ட் தான் இது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஸோ போலீஸ்க்கு இப்போ கேஸ் ரொம்ப சுலபமா போச்சு. இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் ஃபைல் பண்ண தேவையில்லை, யார்ட்டையும் விசாரிக்கணும்னு அவசியம் தேவையில்லை. அதனால அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சஞ்சய்க்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்கு. 10 நாள் போகுது, 12 நாள் போகுது. ஆனா சஞ்சயோட ஹெல்த் மட்டும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. அவர் சீரியஸா தான் இருக்காரு. ஒரு சமயத்துல சஞ்சய்க்கு புரிய வருது நம்ம எவ்வளவு சீரியஸா இருக்கும், நம்மளால எந்திரிக்க கூட முடியல, இத்தனை நாளா நம்ம ஐசியூல தான் இருக்கும், நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலயே தோணிருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி வந்து ஐசியூல அட்மிட் ஆனவர் டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்காரு. அவருக்குன்னு சொல்லிட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டிசம்பர் 19ஆம் தேதி அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட நான் திருப்பி போலீஸ்கிட்ட பேசியே ஆகணும், போலீஸை தயவு செய்து கூப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதை சொன்னோன்னே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உடனே சஞ்சயை பார்க்கறதுக்கு வராங்க. திருப்பி அவங்க சஞ்சய் கிட்ட ஏதாச்சும் விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லணுமா, ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது தான் சஞ்சய் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. எனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, எனக்கு நடந்தது ஒரு கொலை முயற்சி அப்படிங்கிறத சொல்றாரு. அதை யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும் போது தான் கூட வந்த ராணி, அந்த 24 வயது பெண்மணி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது புரிய வருது. ராணி எங்க அப்படின்னு செக் பண்ணா அவரை வந்து அட்மிட் பண்ணது மட்டும்தான் ராணி. 2 நாட்கள் பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு அவங்க எப்பயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அடுத்ததா சஞ்சய் சொன்ன அட்ரஸ் படி ராணியை போய் அரெஸ்ட் பண்றாங்க. ராணி கிட்ட எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போது தான் இவங்க 2 பேத்துக்கு உள்ள தொடர்பு, ராணி என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணாங்க, ராணி எப்பேற்பட்ட பெண் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வருது. கரெக்டா 2020ஆவது வருடம் ராணிக்கு 21 வயசு இருக்கும் போது பெங்களூர் சிட்டில இருக்கிற பசவனகுடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஹோம் கார்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சஞ்சயும் கான்ஸ்டபிளா வேலை பார்த்திருக்காரு. இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. சஞ்சய்க்கு ஆரம்பத்துல இருந்தே ராணி கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேச தான் சஞ்சய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. ராணிக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமே நடந்திருக்கு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த ஹோம் கார்டு வேலைக்கே சேர்ந்திருக்காங்க. இருந்தாலும் அவரால் ஆசையை கட்டுப்படுத்த முடியல. கல்யாணம் ஆனா என்ன, நாம லவ் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஒரு தப்பான தொடர்பு வச்சுக்குவோம், நம்மளோட ஆசையெல்லாம் நம்ம தீர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ராணி கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ராணிக்கு எல்லா விஷயங்களுமே புரிய வருது. சஞ்சய்க்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் தேவையில்லாம வந்து ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம எப்ப நின்னாலும் அவன் வந்து பேசுறான், நம்மளை அங்கங்கன்னு போய் டிராப் பண்றான், தேவையில்லாத வேலைகள்லாம் நிறைய செய்யறான். ஆனா
ராணிக்கும் சஞ்சய் மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புதுசா ஒரு கணவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு பக்கம் வீட்டுக்கு போனா கணவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா சஞ்சயை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில அவங்க பொய்யாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சஞ்சய்க்கும் ராணிக்கும் எப்ப எல்லாம் தோணுதோ பக்கத்துல இருக்க லாட்ஜ், பார்க் இந்த மாதிரி எல்லா இடங்களுமே போய் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட தொடர்பு 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு. இன்னொரு பக்கம் ராணிக்கு குழந்தையே பிறந்துருச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இந்த 3 வருஷத்துல பிறந்திருக்காங்க. இருந்தாலும் சஞ்சய்க்கும் ராணிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நிக்கவே இல்லை. இந்த மாதிரி மாதங்கள் போக போக ராணி ஒரு முடிவு எடுத்தாங்க. இனிமேட்டு என்னால வேலை பார்க்க முடியாது, நம்மளோட குழந்தைங்களை வேற கவனிச்சுக்கணும், அதனால நம்ம வீட்லயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே இருக்க முடிவு எடுத்தாங்க. இருந்தாலும் அப்பப்ப நம்ம சஞ்சயை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கணவருக்கும் குடும்பத்துக்கும் தெரியாம சஞ்சயை மீட் பண்றதை அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய்க்கு வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த கான்ஸ்டபிள் வேலையிலையும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் வருது. அது மட்டும் இல்லாம சிஎம் ஆபீஸ்ல ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. அதனால அவராலேயே ராணியை சந்திக்கவே முடியல. இவங்க 2 பேரும் போன்லயே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ராணி கூட தொடர்புல இருக்கிறதுனால அடிக்கடி ராணிக்கு கேட்கிற காசு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த டிரான்சாக்ஷனும் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. ராணி கிட்ட சாட் பண்றதே உலகம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு 30 வயசு ஆனாலும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. ராணி கூட தொடர்பு வச்சிருக்கிறதே நமக்கு போதும், எப்பெல்லாம் ஆசைப்படுறோமோ நம்ம ராணியை போய் பார்க்குறோம், நம்ம கிட்ட பேசுறா அப்படிங்கிற ஆசையிலேயே அவர் கல்யாணத்தை பண்றதை மறந்துட்டாரு. இந்த மாதிரி இவங்களோட தொடர்புல எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது தான் 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சஞ்சய்க்கு ராணி கால் பண்ணவே இல்லை. மெசேஜ் பண்ணாலும் எப்பயாச்சும் தான் ரிப்ளை பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றது சஞ்சய்க்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ வருடங்களா என்னை இவ காதலிச்சுட்டு தான் இருந்தா, இவருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்துகிட்டு தான் இருந்தா, நம்ம நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ மட்டும் எதுக்கு இவ என்னை அவாய்ட் பண்றா, இவ என்னை பேசாம இருக்கும்போது என்னால எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியல, என்னால வாழவே முடியாத மாதிரி தோணுது. சஞ்சய் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சார். கோவப்பட்டு ராணி கிட்ட சண்டை போடும் போது தான் ராணியோட சூழ்நிலையை அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாம் நான் வேலைக்கு போறதும் இல்லை, நீ கொடுக்குற காசை மட்டும் தான் வச்சு நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கணவருக்கும் பெருசா சம்பளம் எதுவும் இல்லை. வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் என்னோட கணவரை பார்த்துக்கிறதுமே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்ககிட்ட நான் அவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. முன்னையாவது நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோம் கார்டு டியூட்டிக்கு வந்தேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். இப்போ நான் ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல, நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துருவேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. சஞ்சயும் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையும் விசாரிச்சாரு. ஒரு பக்கம் ராணியை எல்லா இடமும் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் கம்பெனியில போய் ஒரு செக்யூரிட்டியாவும் ஜாயின் பண்ணாங்க. இப்போ செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ராணிக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஓகே, வீட்ல சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு காலையில வந்தா சஞ்சய் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை திருப்பி எப்பயும் போல ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா டிசம்பர் 6ஆம் தேதி சஞ்சய்க்கு ராணி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னோட கணவர் சபரிமலைக்கு போயிருக்காரு, வரத்துக்கு 5-6 நாள் பக்கம் ஆகும், என்னோட குழந்தைங்களும் நான் அம்மா வீட்டில் விட்டுட்டேன், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நீ வந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எதுக்கு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் கிட்ட கொஞ்சம் காசும் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல சஞ்சய் மட்டும் கேட்குற காசு எல்லாத்தையுமே ராணி கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ராணி சொல்ற மாதிரியே அவங்களோட வீட்டுக்கு சஞ்சய் வராரு. 2 பேரும் உல்லாசமா இருக்காங்க. 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்கும் போது தான் ராணிக்கு ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்டது வந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் சஞ்சய் என்ன நினைச்சாரு, இவ்வளோ கால் பண்றதெல்லாம் ராணியோட கணவராக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சிருக்காரு. ராணி கிட்ட இவர் சொல்லியிருக்காரு, நீ பாட்டு கால் அட்டன் பண்ணு, ஏன் நான் இருக்குன்னு சொல்லி அட்டன் பண்ணாம இருக்க, சபரிமலைக்கு போயிருக்கிறவர் உனக்கு கால் பண்றாரு, என்ன அப்படிங்கிறத கேளு அப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் ராணி மட்டும் கால் அட்டன் பண்ணவே இல்லை. கால் திருப்பி 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 வர வர இன்னொரு பக்கம் சஞ்சய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே போனை எடுத்து பார்க்கறாரு. போன் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது கால் பண்ணது ராணியோட கணவரே இல்லை. ராணி இவர மாதிரியே இன்னும் 3 பேர் பக்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட போன்ல டோட்டலா 4 பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறதா அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற 3 பசங்களோட சாட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாமே அந்தரங்க விஷயமா இருக்கு. இவங்களோட போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே தப்பு தப்பா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போதான் சஞ்சய்க்கு ஒரு உண்மையான விஷயம் புரிய வருது. ராணி நம்மளைய உண்மையானுமே காதலிக்கலாம் இல்லை, அவன் என்கிட்ட காசுக்காக தான் பழகுறான். என்ன மாதிரி இன்னும் ஒரு 3 பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா, அவங்க கிட்ட தேவையான காசெல்லாம் வாங்குறாங்கிறத சாட் மூலியமாவே எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டாரு. இப்ப ராணி மேல அவருக்கு அப்படி ஒரு கோபம், சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராணிக்கும் ஒரு கோபம், நீ ஒண்ணு என்கிட்ட உண்மையா எதுவும் பழகல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ என்கிட்ட பழகுன, இப்ப என்னமோ இந்த லெவலுக்கு கோவப்படுற, உன்கிட்ட பழகின மாதிரி தான் நான் அவங்க கிட்டயும் பழகினேன், அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு கேட்கும் போது சஞ்சய்க்கு இதை கேட்டோன்னு தாங்க முடியல. சஞ்சயோட மனசை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னதான் கல்யாணம் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் காதலிப்பேன்னு சொல்லிட்டு சீரியஸா காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரும்னு சொல்லி கூட சஞ்சய்க்குள்ளார தோணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஆங்கிள் லவ் பண்ணும்போது இந்த பொண்ணு காசு வாங்கிட்டு நம்மள யூஸ் அண்ட் த்ரோ பீஸ்
நியூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காளன்னு சொல்லும்போது சஞ்சய்க்கு ரொம்ப கோபம் வருது. ராணி கிட்ட கண்டபடி சண்டை போடுறாரு. ராணி கோபத்துல ஓவரா பேசினீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன், ஒழுங்கா வீட்டை விட்டு போ அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சஞ்சய்க்கு தாங்க முடியல. உடனே பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போய் ஒரு பாட்டில் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து, இந்தா என் மேலே அவ்வளோ கோவமா இருக்கல்ல, என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருன்னு சொல்ல சொல்ல ராணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க மனசு ஃபுல்லாக அப்படி ஒரு கோவம். இவனை நம்ம கொன்றலாமேன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் எடுத்து சஞ்சய் மேலே ஊற்றி தீப்பத்தவும் வச்சுட்டாங்க. தீப்பத்தை வச்சோன்னா சஞ்சயால முடியல. இவ இப்படி செய்வாளான்னு யோசிக்கிறதுக்குள்ளார நெருப்பு அவரோட உடம்பு ஃபுல்லா பத்திக்கிச்சு. அவரால் வலி தாங்க முடியல. கத்துன்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ராணிக்கு சுயநிலைவே வந்திருக்கு. ஐயோ நம்ம கோவத்துல ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பக்கெட்டா வந்து தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறம் இவர் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ராணி இது கொலை கேஸ் ஆயிரும் போல, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு சஞ்சயை கூட்டிட்டு விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சஞ்சய் தான் ராணியை கூப்பிட்டு, இந்த மாதிரி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லாத, நீயும் தப்பு பண்ணியிருக்க, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இது எல்லாத்துக்கும் தெரிய வேணாம், நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ ஹாஸ்பிட்டல் எல்லாத்திட்டையும் சொல்லு, போலீஸ் வந்து கண்டிப்பாக என்கொயரி பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நான் இதே சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ராணி அது எல்லாமே ஒத்துக்கிட்டு, சரி இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான், நம்ம எப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு இவனை வந்து அட்மிட் பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் எப்பயும் போல சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அவங்களோட கணவரையும் அவங்களோட குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நாட்கள் போக போக சஞ்சய்க்கு அவரோட நிலைமை புரிய வருது. நம்ம அனாதையா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், நமக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. 2 நாள் வந்து ராணி பார்த்தா, அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டா. அவளை காப்பாத்துறதுக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம உயிரே போக போகுதுன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் தண்டிக்கப்படணும்ல. அதனால தான் டிசம்பர் 19ஆம் தேதி கூப்பிட்டு எல்லா உண்மையுமே சொல்லியிருக்காரு. இந்த எல்லா உண்மையும் ராணியும் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கும் போது ஒத்துக்கிட்டாங்க. இவர் உண்மையை சொன்ன அடுத்த 2 நாளில் டிசம்பர் 21ஆம் தேதி அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் கொடுத்த எந்த சிகிச்சையோட பயன் இல்லாம அவர் இறந்துட்டாரு. ஸோ இப்போ ராணி அப்படிங்கிற பெண்மணி மேல அட்டெம்ப்ட் மர்டர் அப்படிங்கிற கேஸ் மர்டர் கேஸாவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம மரண வாக்குமூலமும் நீட்டா கிடைச்சிருச்சு. எல்லா எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராணியும் நான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க. கோர்ட்ல போய் நிக்க வைக்கிறாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் என்ன நடந்துகிட்டு தான் இருக்கு. ராணி இப்பவும் ஜெயில தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா, பெயில் கிடைக்காதா, ராணிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்றேன். இதுதான் சஞ்சய் அப்படிங்கிற 30 வயசுடையவர், ஒரு கான்ஸ்டபிள். அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறத யோசிச்சு பார்த்தாதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு இவ்வளோ டீப்பா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது புரிய வருது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் போய் அப்ரோச் பண்ணதே எவ்வளோ பெரிய தப்பு. ஆனா அதையும் அவர் நம்பிக்கையோடு அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு கடைசியா எப்படியாச்சும் நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கடைசியா போய் ஒரு கிரைம்ல தான் முடியும்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரையே இந்த ஒரு தப்பான உறவு ஆரம்பிச்சிருக்கு. எத்தனையோ தப்பான உறவு ஆரம்பிச்சு எத்தனையோ கிரைம்லாம் நடக்கும் போது அவங்க வரதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்களுக்கு நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க. தயவு செய்து வீட்டில் கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போய் விழுந்துடாதீங்க. இந்த இடத்துல ராணிக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கணவர் இருக்காரு. அந்த கணவர் சபரிமலைக்கு போயிருக்கும் போது கூட இவங்களால அந்த காமத்தை அடக்க முடியலன்னா பாத்துக்குவாங்க. என்னோட கணவர் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ளார விடும் போதே அந்த இடத்துல ராணிக்கான முடிவு வந்துருச்சு. அப்பவே ராணி கடைசியா ஜெயிலுக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ராணி ஒரு கொலையை பண்ணிட்டு இப்ப போய் தனி மரமா ஜெயில இருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷங்கள் கழிச்சு அவங்க ஜெயில விட்டு வராங்க, அவங்களோட குடும்பத்துல கண்டிப்பா அவங்கள ஏத்துக்குவாங்களா, அவங்களோட குழந்தைங்க நிலைமை, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே ராணி யோசிச்சு கூட பார்க்கல. இந்த இடத்துல முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்கிறதே ராணியோட குழந்தைங்க தான். அவங்களுக்கு கல்யாணமாகியே 4 வருடங்கள் தான் ஆகுதுன்னா அந்த குழந்தையோட வயசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடங்கள் கழிச்சு ஃபியூச்சர்ல எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து ஒவ்வொரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு கீழே உங்களை டிபெண்ட் பண்ணி யார் இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த தப்பு எதுவும் செய்ய தோணாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.